வணக்கம். நான் கேஎம் பிரவீன் ஃப்ரம் ஆல் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட் செக்ரட்டரி. அதாவது நேற்று மதுரையில் உசிலம்பட்டி பக்கத்தில் சங்கம்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் 17 வயசு பையனை கடத்திட்டு போயிட்டு நீ கீழ் ஜாதி, நீ எங்கள் காலெல்லாம் உழுவணும் அப்படின்ட்டு ஒரு இஷ்யூ நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி தான் நீங்கள் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மதுரை மாவட்டத்தில் உசிலம்பட்டி பக்கத்தில் சங்கம்பட்டின்னு ஒரு கிராமத்தில் 17 வயசு பையன் ஏற்கனவே பொங்கலுக்கு முன்பே ஒரு முன்பகை ஒரு கூட்டத்தோடு இருக்குது. அந்த கூட்டத்தோட அது ஒரு பிரச்சனையாகி அவன் வெளியூர் போகிறான். வெளியூர் போய் உங்களுக்கு பயந்துட்டு வெளியூர் போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு பொங்கல் அதுமா இங்கே ஒரு வேலை வருது, உசிலம்பட்டியில் வேலை வருது, அதை பார்க்கறதுக்காக வரான். அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த பையனை 20 பேர் கொண்ட குழுவாக சேர்ந்து அதை கடத்துறாங்க. அந்த பையனை கடத்தி நீ கீழ் ஜாதிடா, நீ எப்படா பொங்கலுக்கு வேஷ்டி கட்டுவ, எப்படா மடிச்சு விட்டு அந்த வேட்டியை மடிச்சு விட்டு கட்டுவ அப்படின்னு சொல்லி அந்த பையனை துன்புறுத்துறாங்க, அடிக்கிறாங்க, மண்டியிட செய்கிறாங்க. இதில் என்ன ஒரு கொடுமைனா, ஒரு சின்ன பையனை யூரின் பாஸ் பண்ண வைக்கிறாங்க அந்த பையன் மேலே. இதில் ஒரு 6 பேர் மெயின் அக்யூஸ்டா, அதாவது போலீஸ் எஃப்ஐஆர் படி மெயின் அக்யூஸ்டா வச்சிருக்காங்க. நான் 6 பேரோட பேர் கிஷோர், உக்ரபாண்டி, பிரம்மா, சந்தோஷ், நிதிஷ், மணிமுத்து. இந்த ஒரு 6 பேர் கொண்ட குழுவாக தான் மெயினாக இருந்திருக்காங்க அந்த பையனை சித்திரவதை பண்ணுறது இதெல்லாம். அது இல்லாமல் ஒரு 16-20 பேர் எக்ஸ்ட்ரா இருந்திருக்காங்க. அதில் அந்த சின்ன பையனும் ஒருத்தன், யூரின் பாஸ் பண்ண பையனும் ஒருத்தன், அந்த இதில் 20 பேரில் அவனும் ஒரு பையன். இது எப்படி பார்க்கறதுனே தெரியல. ஏன்னா இந்த ஜாதிங்கிறது எதுக்கு பிரிச்சாங்கிறது சில பேருக்கு இன்ன வரைக்கும் தெரியாமல் இருக்குது. பண்டமாற்று முறை அந்த காலத்தில் இருக்கிறப்ப நீ இந்த வேலை செய்கிற, நம்ம இந்த இதை ஜாமான பண்டமாற்று முறையாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு தொழிலுக்கு பின்னாடி நீ இந்த வேலை செய்கிறோன்னா நீ நாள் அப்படிங்கிறதுக்கு மட்டும் தான் இது பண்ணாங்க தவிர நீ மேலே நீ கீழே அப்படிங்கிற ஒரு இதே இல்லை. அந்த காலத்தில் ஒரு 4 வீணா போனவனு சொல்லிட்டு போயிட்டானுங்க. ஏன்னா நம்ம இப்படிடா, நம்ம மேலடா, இவங்கெல்லாம் கீழடா, ஒருத்தன் மேலே பிறந்தவன், ஒருத்தன் வயிற்றுல பிறந்தவன், ஒருத்தன் கீழே பிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அது இன்னமும் பல ஆயிரம் வருஷம் கழிச்சியும் இன்னும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கோம். இவ்வளோ பெரிய புக்கு, நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் எல்லாமே இதுக்கு தான் படிங்கன்னு அத்தனை பேர் அந்த காலத்தில் சொல்லிட்டு போடுவாங்க. ஏன்னா இங்கே நம்ம படித்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எல்லாமே ஈக்குவல் தானே அப்படின்னு தெரிஞ்சிடும். அந்த காலத்தில் படிக்காம அது ஒரு ஜாதி வன்முறை அப்படியே இருந்துச்சு. ஒரு அன்டச்சபிலிட்டியோ, இன்ன வரைக்கும் அன்டச்சபிலிட்டிலாம் சில ஊர்லலாம் இருக்குது. அந்த பையன் சொல்கிறது என்னன்னா, எனக்கு நடந்த கொடுமை இன்னும் யாருக்குமே நடக்கக்கூடாது, அதுக்காக நாங்கள் எஃப்ஐஆர் கொடுக்குறோம். அந்த எஃப்ஐஆர் கொடுக்கறதுக்கு முன்னாடி கூட அந்த 6 பேர் கொண்ட குழு வீட்டில் மிரட்டிட்டு போயிருக்காங்க. அது வீட்டில் அந்த பையனோட அம்மா தான் இருந்திருக்காங்க. அந்த அம்மாவையும் தீண்டத்தகாத வார்த்தையெல்லாம் சொல்லி வெட்டுவேன், குத்துவேன், உன் பையனை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கெட்ட வார்த்தைலாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. அவனுங்க அவ்வளோ மலுமட்டையாக இருந்திருக்கானுங்க, ஒன்றுமே தெரியாமல். நம்ம அப்பா அம்மா சொல்லிட்டாங்க, அதான் பெற்றவங்க ஒழுங்காக சொல்லி கொடுத்துருக்கோம்ல, எல்லாமே சமம்னு சொல்லி கொடுத்துருக்கோம்ல. நம்ம ஒன்றும் டவுன்லலாம் இல்லை, இந்த மாதிரி ஊர்லலாம் மேக்ஸிமம் பேரண்ட்ஸ் அந்த ஜாதி அவன் நம்பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்பால் அடிச்சா நம்பால் தப்பு பண்ணால் ஒத்துப்பானுங்க. இதே நம்ம ஒரு தாழ்த்தப்பட்டவனு சொல்லிக்கிட்டு இருக்க ஆளுங்க யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா உடனே மீசை வரைஞ்சிக்கிட்டு நாங்களாம் யார் தெரியுமா, எங்கள் வம்சம் என்ன இருக்கு தெரியுமா, நாங்கள் அந்த இதுக்கு போராடினவங்க. ஒரு பிரயோஜனமும் இல்லை அதில். ஏன்னா இன்னைக்கு ரத்த சொந்தம் இல்லாமல் போராட்டத்தில் போராடி வெற்றி காண்டினவங்க, பத்தாவதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணது எல்லாருமே ரத்த சொந்தம் இல்லாமல் பண்ணவங்க அவங்க. ஆனால் ஒரு ஜாதி இனத்தால் ஒன்று சேர்றாங்கன்னா அவங்க எங்காலு, அப்போ எங்களுக்கு வீரம் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு கேவலமான தாட் எடுத்துக்கிறது. இதனால இப்போ என்னன்னா, அந்த கண்மைப்பட்டியில தான் எக்ஸாக்டா அந்த பையனை அடிச்சு சித்திரவதை பண்ண இடம். இதுல 20 பேர் சொல்லியிருக்கேன். இதுல உசிலம்பட்டி போலீஸ் ஸ்டேஷன் எஃப்ஐஆர் நேற்று ஃபைல் பண்ணிட்டாங்க. ஸோ ரிமாண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இப்போ அதில் என்ன ஒரு பிரச்சனைனா, இப்போ இந்த 6 பேர் நான் சொன்னல, கிஷோர், உக்ரபாண்டி, பிரம்மா, சந்தோஷ், நிதிஷ், மணிமுத்து. இந்த 6 பேரில் 2 பேர், அதாவது கிஷோர், உக்ரபாண்டி மட்டும்தான் ஜாதியால் பேசி அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி மீதி இருக்க 4 பேர் அப்ரூவ் ஆகிறாங்க. அது எப்படி அது சாத்தியமாகும்? ஒரு எஃப்ஐஆர் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறோம்னா அந்த 6 பேர் மேலே தானே போடணும். ஏன் 20 பேர் மேலே போடு, அந்த சின்ன பையனை சேர்த்து போடு, தப்பு இல்லையே. ஒருத்தன் தப்பு பண்ணுறானா ஒன்று தட்டி கேட்கணும், இல்லைனா அந்த இடத்த விட்டு நீ வெளியே போயிடணும். நீ நின்று வேடிக்கை பார்க்குற, எஃப்ஐஆர்ல மட்டும் ஏன் சேர மாட்டேங்கிற? ஒருத்தன் ஒரு சின்ன பையனை ஒரு யூரின் பாஸ் பண்ண வைக்கிற, அதை நீ வேடிக்கை பார்க்குற, அப்போ அந்த தப்புக்கு நீ உடந்த போகிறோம் தானே. அப்போ அந்த எஃப்ஐஆர் சேர்த்து வாங்கு, போலீஸ் அடி நீயும் வாங்கு, இது என்ன உனக்கு குறைஞ்சி போயிருவ? அப்போ மட்டும் அப்ரூவ் ஆகுறீங்க, நாங்கள் எதுவுமே பண்ணல, வேடிக்கை மட்டும் தான் பார்த்தோம் அப்படிங்கிறது இது எந்த வகையில் நியாயமாகும்? நான் இது ஒரு ஆல் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட் செக்ரட்டரியா, அதாவது திருச்சி மாவட்ட மாணவர் அணி செயலாளராகவும் ஆல் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் யூத் ஃபெடரேஷன் இளைஞர் அணி பொறுப்பாளராக இருக்கக்கூடிய தமிழ் அரசன், எங்கள் ஏரியாவில் இருக்க தமிழ் அரசன், நாங்கள் எல்லாருமே சார்பாக முன்ன வைக்கிறது ஒன்றே ஒன்று தான். இந்த ஆக்ஷனை நல்ல ஹியூஜாக சிவியராக எடுக்கணும். ஏன்னா இதே மாதிரி நிறைய பிரச்சனை நடந்துருக்கு. அந்த பையன் கடைசியாக சொல்றதும் அதே தான். ஏன் இந்த பிரச்சனை எனக்கு நடந்த மாதிரி இந்த யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது அவன் தெளிவாக கட்டன் கிளியராக சொல்கிறான். அது மாதிரி நடக்கக்கூடாது. நான் நிறைய கட்சிகளையும் சொல்கிறேன். இப்போ நான் டிஎம்கே ரூலிங், சென்ட்ரல் பார்ட்டி பிஜேபி ரூலிங்னா அவங்களை மட்டும் நான் மெயினாக நான் சொல்கிறேன். ஏதோ விஷயத்துக்கு நிற்கிறீங்க, இந்த விஷயத்துக்கு நில்லுங்க. சனாதனம் ஒழிப்பேன்னு சொல்லி டிஎம்கே சொல்றீங்க, ஏன் ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்களால் ஏன் ஒழிக்க முடியல? என்ன வரைக்கும் ஒரு பேசிக்காக ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான். அதுல இருந்தா அவன் நீ மேலேயா கீழையா நடுவில் எல்லாம் பார்த்துட்டு அதுல இருந்தா வரான். ஏன் அது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஏன் நீ ஒழிக்க மாட்டேங்கிறீங்க? அதே மாதிரி பிஜேபியில் இருக்கிற அண்ணாமலை கேட்குறேன், ஆஸ் எ இண்டிவிஜுவலா பொலிட்டிஷியனா அண்ணாமலையை ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை, அண்ணா யூனிவர்சிட்டியில் பிரச்சனை, சாட்டையால அடிச்சுக்கிறீங்களே. ஒரு பையனுக்கு இருந்தாலும் இறங்கி நீங்க பண்ணுங்க. ஈவன் நீங்க சனாதனத்தை நீங்க ஏத்துக்கலனாலுமே ஒரு கேஸ்ட் ரீதியா அவன் பாதிக்கப்படுறான்ல. டாக்ஸ் எதுவுமே தான் எங்களுக்கு தமிழ்நாட்டில் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. ஏன் நீங்க அந்த பொண்ணுக்காக இறங்கி சாட்டை அடிச்சிருக்கீங்க, அது நல்ல விஷயம். அதுல நான் எந்த ஒரு மாற்று கருத்துமே சொல்லலை. மேபி அது எவ்வளவு ட்ரோல் ஆனாலும் சரி, ட்ரோல் ஆகலனாலும் சரி. ஏன் இந்த பையனுக்கு ஒரு இறங்கி நீங்க பண்ணுங்களேன்.
ஏன் 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 வீதி வீதி இறங்கி வரமாட்டேங்கிறீங்க இந்த மாதிரி விஷயத்துக்குலாம்? ஏன் அதுல ஏதாவது ஓட்டு பாக்குறீங்களா? நான் சொல்லிட்டனால நான் வந்து பிஜேபி மட்டும் தான் டார்கெட் பண்றான், இல்ல டிஎம்கே மட்டும் தான் டார்கெட் பண்றான், இந்த ஆட்சியே இப்படிதான் அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ரூலிங் பார்ட்டிட்ட நான் கேட்கறேன், நான் ரூலிங் பார்ட்டி கிட்ட நான் கேட்கறது சப்போர்ட் வாங்க. இதெல்லாம் சப்போர்ட் வாங்க, தப்பு இல்ல. ஒருத்தன் குரல் கொடுத்தாதான் இன்னொருத்த குரல் கண்டிப்பா கொடுப்பான். இதே மாதிரி எல்லாம் நமக்கு என்ன, நமக்கு ஆச்சு டவுன்ல இருக்க நமக்கு ஆச்சானா ஊருக்குள்ள இறங்கி பார்த்தா தான் தெரியும் அவ்வளவு அங்க தீண்டாமை எல்லாம் இருக்கின்றது. இன்னமும் சாதி பார்த்து பழகுற ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன் இந்த ஜென்ரேஷன்லயே படிச்ச ஆளுங்களே அவங்க பேரண்ட்ஸ் வந்து புகுத்திருக்காங்க, இந்த மாதிரி நாளோட சேரு, அவங்களாம் நம்ம ஆளு, இவங்களோட சேராத, இந்த புத்தியை காட்டிடுவானுங்க அப்படி இப்படி இன்ன வரைக்கும் போயிட்டு தான் இருக்கு. ஆனா இந்த ஜென்ரேஷன்ல குறைஞ்சிருக்கு. ஆனா ஊர் சைட்ல இந்த கம்ப்ளீட்டா நான் குறையவே இல்லை, அதாவது ஒரு பாதி அளவு கூட குறைஞ்ச பாடு இல்லை. ஸோ அதுக்கே இந்த கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்கணும் கண்டிப்பாக. அதுக்கேற்றாப்புல ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் நான் கேட்டுக்கிறேன், உசிலம்பட்டி போலீஸ் ஸ்டேஷன்கிட்டையும் நான் கேட்குறேன். ஒரு ரெக்வெஸ்ட்டாக தான் நான் கேட்குறேன், இது சிவியராக ஒரு ஆக்ஷன் எடுங்க. இந்த ரெக்வெஸ்ட் வந்து சிவியராக ஆக்ஷன் எடுப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை தான். நீங்கள் அந்த சிவியரான ஆக்ஷன் எடுக்கலனா எங்கள் சைட்லேருந்து சிவியரான ஆக்ஷன் நாங்கள் எடுப்போம். ஆல் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் சார்பாகவும் சரி, ஆல் இந்தியன் யூத் ஃபெடரேஷன் சார்பாகவும் சரி, கண்டிப்பாக நாங்கள் சிவியராக ஆக்ஷன் எடுப்போம். அந்த பையனுக்கு எப்பயுமே எங்கள் சப்போர்ட் எப்பயுமே இருக்கும். நன்றி, வணக்கம்.